ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தியலுட். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டை. படத்துக்கு IMDb 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிருந்தாங்க. அண்ட் மை நேம் கார்த்திக், நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்தியலுட். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே காலேஜ் பசங்களாம் அவங்க காலேஜ் முடிக்கிறதுக்காக பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸும் கெமாவும் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் பாலும் எலன் போலும் லவ் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் காய்ஸ், எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு பால் சொல்லுவான். நீ ஏன் என்கிட்ட சொல்லல, அப்போனா நீ என்னை விட்டு போயிடுவா அப்படின்ட்டு எலனார் கேட்பா. கெமா சொல்லுவா, அந்த கம்பெனி பக்கத்தில் தான் இருக்கு, நீ எப்போ வேணாலும் போய் பாலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்பா. அதுக்கப்புறமா அங்கே லூக்குன்னு ஒருத்தர் வரான். கிறிஸ்கிட்டையும் பால்கிட்டையும் என்கிட்ட ஒரு செம்ம மேட்ரு இருக்குது, இது அடிச்சு பார்த்தீங்கன்னா போதை கின்னு நேரும் அப்படிங்கிறான். என்னதுன்னு பார்த்தா அவங்க கிட்ட அவன் ட்ரக்ஸை காமிப்பான். அவங்களும் அந்த ட்ரக்ஸை இழுன்னு இழுத்துட்டு போதையாயிருவானுங்க. கெமா பார்ட்டியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் ஃபீலிக்ஸ்னு ஒருத்தனை காமிப்பாங்க. ஃபீலிக்ஸ்க்கு கெமாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். லூக் போய் ஃபீலிக்ஸ் கிட்ட போடா போய் பேசுற அப்படிமா. கெமாட்ட போய் ஐயோ நான் எப்படி பேசுறது, நான்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறான். நீ சரியான பயந்தாங்கொல்லிட்ட, என்கிட்ட ஒரு மேட் இருக்கு, அது அடிக்கிறியா, உனக்கு தைரியம் தானா வரும் அப்படிங்கிறான். அந்த சமயத்துல பாலும் எலிவனாரும் ரூமுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபீலிக்ஸ் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு கெமாட்ட போய் பேச போறான். இந்த சைடு எலிவனார் பால் கிட்ட சொல்றான், நீ தப்பு செய்ய தயாரா இருக்கியா, நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன் அப்படிங்கிறா. ஃபீலிக்ஸ் போய் கெமாட்ட கேட்கறான், கெமா நீ என் டைப் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என் கூட காஃபி சாப்பிட வெளியே வரியா, உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு கேட்கறான். எலினாவும் பாலும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பால் பாத்தீங்கன்னா பாதியிலேயே மட்டையாயிடுறான். அப்புறம் எலினா அப்செட் ஆயிடுறான். கெமா ஃபீலிக்ஸ் கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, நீ என் டைப் இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும், நீ அப்செட் ஆகாத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, நீ ஸ்வீட்டா அழகா இருக்க, பொலைட்டா இருக்க, உன்ன மாதிரிலாம் இங்க சில பேர் இல்லை அப்படிங்கிறா. ஃபீலிக்ஸ் சொல்றான், சொன்னதுக்கு நன்றி, அப்புறம் நீ ஏன் அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். எலினா ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து காய்ஸ் விளையாட ஆரம்பிக்கலாமா, ட்ரூத் ஆர் டை அப்படிங்கிறா. அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சு கிறிஸ் கெமாவை தலைகீழா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே 10 எண்ணிட்டு இருக்காங்க. பாட்டில சுத்தி விடுறாங்க. ஃபீனிக்ஸ்க்கு நேரா நிக்குது. எலினோ கேட்கறா, ட்ரூத் ஆர் டை மிஸ்டர் சப்பானி. கெமா எலினாட்ட சொல்றா, பாத்துடி அவன் பாவம் அப்படின்னு. ஃபீலிக்ஸ் சொல்றான், கண்டிப்பா ட்ரூத் தான் அப்படின்னு. எலினா சொல்றா, உனக்கு ஒரு கோல்டு டிக்கெட் கிடைக்குது, நீ இங்க இருக்கிற எந்த பொண்ணு வேணாலும் சூஸ் பண்ணி மேல இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணலாம், இதுதான் உன்னுடைய கோல்டு டிக்கெட்டு, நீ இங்க யாரை சூஸ் பண்ணுவ அப்படிங்கிறா. ஃபீலிக்ஸ் தயங்கிட்டு கெமாட்ட போய் அந்த பேப்பரை வச்சுட்டு வந்துடுறான். உடனே கிறிஸுக்கு கோவம் வந்துருது. இப்ப நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸோட டையை பிடிச்சி இழுத்துட்டு, வாடா நீ நானும் விளாடலாம் ஒண்டி கொண்டி ட்ரூத் ஆர் டை அப்படிங்கிறான். எலினோ சொல்றா, கிறிஸ் இது நம்ம சும்மா விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் சொல்றான். நீ விளையாடுறதுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் கிடைச்சதா, என்னை பார்த்தா என்ன சொம்பமா இருக்காடா உனக்கு அப்படிங்கிறான். இப்போ நான் உன்னை என்ன பண்றேன் பாக்குறியா அப்படின்ட்டு ஃபீனிக்ஸ் கிட்ட போறான். ஃபீனிக்ஸ் உடனே தள்ளி விட்டுறான் அவனை. கிறிஸ் எந்திரிச்சு ஃபீலிக்ஸோட மூக்குலயே குத்திடுறான். ஃபீலிக்ஸ் அழுதுட்டே வெளியே போயிடுறான். கெமா கிறிஸை பார்த்து நீ ரொம்ப மோசமா நடந்துகிட்ட அப்படிங்கிறான். எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். கெமா கோச்சிட்டு போயிடுறான். சரிதான் மூட்டு போடி அப்படின்னு கிறிஸ் சொல்லிடுறான். ஃபீலிக்ஸ் தனியா உட்காந்து வெளியே அழுதுகிட்டு இருக்கான். அப்ப யாரோ அவங்க கிட்ட போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2 மாசம் கழிச்சு கிறிஸ்டையும் லூக்கையும் காமிக்கிறாங்க. லூக் கேட்குறான், உனக்கும் கெமாக்கு என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம், எனக்கும் கெமாக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எல்லாமே அன்னைக்கு நடந்த அந்த பார்ட்டினால தான், எல்லாமே அந்த ஃபீலிக்ஸ் நாயினால தான் அப்படி ஆயிடுச்சு, நான் என்னமோ கெட்டவன் ஆகிட்டேனாமா அப்படி இப்படின்னெல்லாம் சொன்னேன், அதனால தான் அவளை கழட்டி விட்டேன், ஆனால் தப்பெல்லாம் என் மேலே தான்டா அப்படின்னு கிறிஸ் லூக் கிட்ட சொல்லிட்டு வரான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபீலிக்ஸ் நாய் மட்டும் என்கிட்ட மாட்டவே என்னடா, மாட்டிட்டு தானே அவனை அடிச்சே கொண்டிருப்பேன் அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். இவ்வளோ கோவம் இருந்து எதுக்காக இப்போ அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு லூக் சொல்கிறான். ஏன் உனக்கு தெரியாதா, எல்லாமே ஓசி குடிக்காக தான்டா அப்படிங்கிறான். லூக் சொல்கிறான், ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், அவன் ரொம்ப பணக்கார ஃபேமிலியாமே அப்படிங்கிறான். அண்ட் அப்புறமா கெமா எலினோ பாலை காமிக்கிறாங்க. 3 பேருமே ஃபீலிக்ஸோட பர்த்டே பார்ட்டிக்காக வந்துகிட்டு இருக்காங்க. எலினோ சொல்லிட்டு வர, இவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்கப்பா, நிறைய லேண்டெல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய சொத்து மதிப்பு இருக்க மாட்டிருக்கு அப்படிங்கிறா. ஜமா சொல்றா, திடீர்னு என்ன பணத்து மேல இவ்வளோ ஆசை வருது, நீயும் பணக்காரி தானப்பா அப்படிங்கிறா. பால் சொல்ற, இல்ல ஜமா, எலினாவோட அப்பாவுக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, ஃபினான்ஷியல் எல்லாம் பெரிய நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறான். சாரிப்பா அப்படின்னு ஜமா சொல்றா. எலினோ சொல்றா, பரவாயில்ல வீடு, பணம் இருந்தாலே நிம்மதி இருக்க மாட்டேது அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா எல்லாருமே ஃபீலிக்ஸோட வீட்டுக்கு வந்து எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே வீடு பூட்டி இருக்கு. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். பால் சொல்கிறான், நாங்களாம் ஃபீலிக்ஸோட ஃப்ரெண்டு, பார்ட்டிக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், காட்டுக்குள்ள இருக்கிற கேபினுக்கு போக, அங்கே தான் பார்ட்டி நடக்குது, நீங்கள் 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறான். அவங்களும் சரின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க போகிற வழியில் சேத்து தண்ணி மாதிரி அங்கே தேங்கி நின்றுருக்கு. எலினோ பாலை பார்த்து சொல்கிறான், என்னோட ஷூ வந்து காஸ்ட்லியான ஷூ, இதுலலாம் என்னால் நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு போ அப்படிங்கிறா. இப்போதான் நீ சரியாக பேசியிருக்க அப்படின்ட்டு பால் வந்து எலினோவை தூக்கிட்டு போகிறான். வா நீயும் வந்து ஏறிக்கோ அப்படின்ட்டு ஜமாவை கிறிஸ் தூக்கிட்டு போகிறான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அந்த கேபினுக்கும் போயிடுறாங்க. கேபின்குள்ளேருந்து ஒருத்தன் வரா, ஹாய் நான் தான் ஃபீலிக்ஸோட பிரதர், எல்லாருமே வாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறான். ஃபீலிக்ஸோட பிரதர் சொல்கிறான், என் பேர் ஜஸ்டின், கொஞ்சம் சொதப்பிலாயிருச்சு கைஸ், ஃபீலிக்ஸால் இன்னும் அப்ராடை விட்டு அங்கேருந்து வர முடியல, உங்களுக்கெல்லாம் எப்படி இன்விடேஷன் வச்சு சர்ப்ரைஸாக இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்ட்டியெல்லாம் கிடையாதா அப்படின்னு லூக் கேட்குறான். பார்ட்டியில் பட் இருந்தாலுமே இங்கே நிறைய சரக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல எங்கே வேணாலும் சுற்றி பார்க்கலாம், நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். பரவாயில்ல இங்கே இருக்கிற சரக்கே போதும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எலினோவும் ஜமாவும் ஜஸ்டினை பற்றி பேசிக்கிறாங்க. அவன் பாரு 6 அடியில் பாடியெல்லாம் வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கான் அப்படின்னு. பால் ஜஸ்டினை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு ஆர்மி மேன் அப்படிங்கிறான். ஓ ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அப்படின்னு பால் சொல்கிறான். கிறிஸ் கேட்குறான், எந்த போரில் இருந்திருக்கீங்க அப்படின்னு. 3 தடவை ஆப்கானிஸ்தானில் இருந்து அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஜஸ்டின் உடனே பாலை பார்த்து கேட்குறான், நீ எலினாவை லவ் பண்ணுறதானே அப்படின்னு. ஆமாம் என் தலையிலுக்கு நான் வந்து அவகிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறான். கிறிஸை பார்த்து டக்குன்னு கேட்குறான், நீ என்ன ஜமாவை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. அவன் கேட்குறான், ஏன் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு. இல்லை அவன் எனக்கு செட் ஆக மாட்டான், என் டைப் வேற அவள் டைப் வேற, மேபி அவன் ஃபீலிக்ஸுக்கு இது செட் ஆவா அப்படிங்கிறான். ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு கிறிஸ் சிரிக்கிறான். ஜஸ்டின் கேட்குறான், எதுக்காக இப்போ சிரிக்கிற, ஏன் ஃபீலிக்ஸ் வந்து ஜமாக்கு செட் ஆக மாட்டானா அப்படிங்கிறான். இல்லை சம்மரில் ஏற்கனவே ஃபீலிக்ஸ்னு ஒருத்தன் இவளை ட்ரை பண்ணான், ஆனால் அது சரியாக போய் முடியல அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். ஜஸ்டின் போய் ஜமாக்கு எலினோக்கும் சரக்கு ஊற்றுறான். அப்போ ஜமாவை பார்த்து சொல்கிறான், ஃபீலிக்ஸ் எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு எலினோ சொல்கிறான். ஆமாம் நீங்கள் தானே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஆமாம் நாங்களாம் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எலினோ வந்து ஜஸ்டினோட முதுக தடவரா. வாவ் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜமா, நீ தொட்டு பார்க்குறியா அப்படிங்கிறா. ஜமா சொல்கிறா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் எப்பவுமே இப்படி தான் அப்படிங்கிறா. இல்லை நீ தொட்டு பாரு அப்படின்ட்டு எலினோ ஜமாவை ஜஸ்டின் மேலே தள்ளி விட்டுறா. சரக்கு எல்லாமே சட்டையில் கொட்டிடுது. ஜமா சாரி தெரியாமல் கொட்டிருச்சு அப்படிங்கிறா. பரவாயில்ல நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். எலினோ ஜமாட்ட போய் நீயும் போ அப்படின்னு சொல்கிறா. ஜஸ்டின் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறப்ப ஜமா உள்ள வர சாரின்ட்டு. ஜஸ்டின் பரவாயில்ல அப்படிங்கிறான். உங்கள் உடம்புல நிறைய தழும்பு இருக்குன்னு ஜமா சொல்கிறா. இது எல்லாமே வீர தழும்புகள் அப்படிங்கிறான். இதென்னது பெரிய தழும்பா இருக்கு அப்படின்னு ஜமா கேட்குறா. ஓ இதுவா, எவ்வளோ வலியை தாங்குவங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், தாங்குனீங்களா நீங்கள் அப்படின்னு அவள் கேட்குறா. ஈஸியாக தாங்கினேன்னு ஜஸ்டின் சொல்கிறான். இடையில லூக் வந்து நம்ம பலூன்ஸ் வச்சு விளாட்லாமா அப்படிங்கிறான். அதை விட ஒரு நல்ல விளையாட்டு இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ட்ரூத் ஆர் டேர் கேமை ஆரம்பிக்கிறாங்க. எலினோவை பார்த்து பாட்டில் நிற்குது. ஜஸ்டின் கேட்குறான் ட்ரூத் ஆர் டேர்னு. எலினோ சொல்கிறா டேர் அப்படின்னு. ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு ஜஸ்டின் கேட்குறான். கிறிஸ் உடனே இருங்க கைஸ் இதை நம்ம ஒரு மசாலாவை மாற்றலாமா அப்படின்னு. எலினோவை பார்த்து நீ வந்து ஜமாக்கு லாங்காக ஒரு கிஸ் கொடுக்கணும், அதுவும் லிப்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஜமா சொல்கிறா என்கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லைப்பா அப்படிங்கிறா. எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க தேவையில்லை, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தாமா அப்படிங்கிறாங்க. ஜமாவும் எலினோவும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. பால் சொல்கிறான், நல்ல வேலை நீங்கள் என்னையும் எவ்வளோ கிஸ் அடிக்க சொல்லியே அப்படின்னு. ஜஸ்டின் இல்லை கூடாது அப்படிங்கிறான். ஐ மீன் நான் இது ராணுவத்துலேயே இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். திரும்பவும் பாட்டிலை சுற்றி விட ஆரம்பிக்கிறாங்க. அது ஜமா பார்த்து நிக்குது. ஜஸ்டின் கேட்கறான் ட்ரூத் ஆர் டேர்னு. ஜமா சொல்ற ட்ரூத்னு. கிறிஸ் உடனே கேட்கறான், நீ திரும்பவும் என்ன ஏத்துப்பியா, திரும்பவும் என்ன லவ் பண்ணுவே ஜமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொல்றான். ஜமா சொல்றா, இல்ல நான் உன்னை லவ் பண்ணல நோ அப்படிங்கிறா. கிறிஸ் கேமோட மூடையே மாத்தாது அப்படின்ட்டு திரும்பவும் பாட்டிலை சுத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டின் அந்த பாட்டிலை பிடிச்சிட்டு இப்போ ஏன்ட்ட நான் ட்ரூத்தை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஃபீலிக்ஸ் ஒன்னும் ஊர்ல இல்ல, அவன் இறந்துட்டான் உண்மையாலுமே அப்படிங்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. விளையாடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் விளையாடல, உண்மையாலுமே அவன் இறந்துட்டான், நமக்கு மேல இருக்கிற கட்டையில தான் அவன் தூக்கு மாட்டியே இருந்தான், அது மட்டும் இல்லாமல் அவனை ஓரணி செயற்கையாளர்னு சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப அவமானமாக ஆயிடுச்சு, சரி எங்களை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு பால் கேட்குறான். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த உண்மையில தான் எங்கள் குடும்ப மானமே இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஸோ இது பார்ட்டியே இல்லை, அப்போ இதுக்காக தான் எங்களை வர வச்சிங்களா அப்படின்னு எலினோ கேட்குறா. நீங்களாம் ஃபீலிக்ஸோட ஃப்ரெண்டு, உங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கும், அதுக்காக தான் உங்களை வர வச்சேன் அப்படின்ட்டு ஜஸ்டின் எந்திரிக்கிறான். எலினோ உடனே கமான் பால் நம்ம இங்கிருந்து போகலான்ட்டு எந்திரிக்கிறா. இல்லை நான் குடிச்சிருக்கேன் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு பால் சொல்கிறான். சம்மர் லீவில் அந்த பார்ட்டியில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. கிறிஸ் கேட்குறான், ஓகே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்காக தான் எங்களை வர வச்சிங்களா, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறான். தற்கொலை பண்ணுறப்ப இது அவனோட பாக்கெட்டில் இருந்துச்சு, உங்களெலாம் யாராச்சும் இதை அமிச்சிங்களா, அதில் வேறு ட்ரூத் ஆர் டேர்னு எழுதிருந்தது, நீங்களாம் ஃபீலிக்ஸோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஃபைன் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு கிறிஸ் வெளியே போக பார்க்குறான். ஆனால் ஜஸ்டின் நான் இன்னும் முடிக்கல அப்படின்ட்டு வெளியே விட மாட்டேங்கிறான். ஓ அப்படியா நான் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு கிறிஸ் ஜஸ்டின் அடிக்க போகிறான். ஆனால் ஜஸ்டின் கிறிஸ் அடிச்சிடறான். எலினோ பாட்டில் எடுத்துகிட்டு போய் அடிக்க போகிறான். ஆனால் அவளையும் அடிச்சிடறா. அவள் கீழே விழுந்துறா. அப்புறம் ஒரு கன் எடுத்துகிட்டு யாருமே நகராதீங்க அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். வேன் இங்கேருந்து யாராச்சும் நகர்ந்தீங்கன்னா அப்படின்ட்டு பாலோட கால்லேயே சுட்டுறான். லூக் கிட்ட, லூக் நீ போய் அங்கே இருக்கிற சேரெல்லாம் எடுத்துகிட்டு வா. ஜஸ்டின்கிட்ட போய் ஜமா சொல்கிறா, ப்ளீஸ் எங்களை நம்பு, நாங்கள் எதுவுமே பண்ணல, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறா. ஜமா நீ வாய மூடு அப்படின்னு ஜஸ்டின் சொல்லிடுறான். சேரில் உட்கார
வச்சுட்டு லூக் கிட்ட எல்லாத்தோட கையும் கட்டு லூக் அப்படின்னு சொல்கிறான். பால் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண பார்க்குறான். பாலோட கையிலேயே ஜஸ்டின் சுட்டுறான். யாராச்சும் தப்பிக்க முயற்சி பண்ணிங்கன்னா விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். எல்லாத்தையும் சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு இது ரொம்ப ஈஸியானதா கைஸ், யார் அந்த போஸ்ட் கார்டு அனுப்புனீங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாருமே சொல்கிறாங்க அது நாங்கள் அனுப்பலன்னு. கிறிஸ் சொல்கிறான் அது அவனுக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணோம் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறான். உங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்ச நேரம் டைம் தரேன், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், அதுக்குள்ளே உண்மையை ஒத்துக்கோங்க, யாராச்சும் தப்பிக்கணும்னு முயற்சி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். லூக் நீ எங்கூட வெளியே வா அப்படின்ட்டு லூக்கை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். வெளியே கூட்டிகிட்டு போய் லூக் நீ தான் அந்த போஸ்ட் கார்டு அனுப்புனியா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு உன்னோட தம்பியவே தெரியாது, நான் பார்ட்டிக்கு வருவேன், ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே உனக்கு நன்றி தான் சொல்லணும், ஏன்னா நீ மட்டும் இங்கே இல்லைன்னா இங்கே விளைவு ரொம்ப மோசமாக இருந்திருக்கும், நீ ரொம்ப நல்ல லூக் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் இந்த போஸ்ட் கார்டு விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணுறீங்க, நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமாம் லூக், நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஆன்சர் தான், யார் அந்த போஸ்ட் கார்டு அனுப்புனாங்க அப்படிங்கிறது தான். எலினோ கிறிஸ் கிட்ட சொல்கிறான், நீ தான் கிறிஸ் அவங்ககிட்ட ட்ரூத் ஆர் ஃபிட்ஸ்ன்னு கேட்ட, அப்போ என்னடி சொல்கிற, அந்த சண்டே அவங்ககிட்ட சொல்ல போறியா, என்ன மாட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். எல்லாருமே மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு கிறிஸ் தான் அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆனால் கிறிஸ் சொல்கிறான் நான் அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்சி வைக்கவே இல்லை அப்படிங்கிறான். பால் சொல்கிறான் அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாருமே நமக்குள்ளேயே சண்டை போடாதீங்க, நம்ம அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சாலுமே நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம், யாராச்சும் அவங்களோட கட்டை அவுக்க முடியுதான்னு பாருங்க. அண்ட் இந்த சைடு ஜஸ்டின் லூக் கிட்ட கேட்குறாங்க பார்ட்டியில் என்ன நடந்தது லூக் அப்படின்னு. பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறான். இல்லை பார்ட்டியில் நீ ஃபீலிக்ஸை பற்றியா, இங்கே கிறிஸ் ஏதோ ஜமா ஃபீலிக்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஃபீலிக்ஸ்க்கு ஜமா மேலே ஒரு கண்ணு இருந்தது, நான் தான் அவனுக்கு போய் சொல்கிறான்னு ஐடியா கொடுத்தேன், அப்போ நீ தான் அவனுக்கு ஐடியாலாம் கொடுத்துருக்க அப்படிங்கிறான். இல்லை அவங்ககிட்ட போய் தைரியமாக சொல்கிறான்னு தான் சொன்னேன், அதுக்காக கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுத்தேன், அப்போ நீ அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தியா அப்படிங்கிறான். இல்லை கொஞ்சமாக தான் கொடுத்தேன், அதுவும் ஹெல்ப்புக்காக தான் பண்ணேன், என்னை நம்புங்க அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் பார்த்தேன், அதுவும் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். என்னதான் இருந்தாலுமே நீ பண்ணது தப்பு லூக் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். பால் வந்து ஜமா பின்னாடி இருக்கிற டேபிள் டவுனால் போக முடியுமா, அது மேலே இருக்கிற டூல்ஸ் ஏதாச்சும் எடுக்கப்பாரு அப்படிங்கிறான். கிறிஸ் அந்த போஸ்ட் கார்டு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறியா லூக் அப்படிங்கிறான். லூக் சொல்கிறான் இருக்கலாம் எனக்கு சரியா தெரியல, ஆனால் ஜமா அந்த டேபிள்கிட்ட போகிறப்ப கீழே விழுந்துடுறா, உன்னை நம்பலாமா லூக், கண்டிப்பாக தப்பாக ஏதாச்சும் முயற்சி பண்ணினா அப்புறம் பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும், ஓகே எனக்கு எப்படியோ இதெல்லாம் முடிஞ்சாவே போதும் எங்கள் எல்லாத்துக்குமே, ஓ குட் பாய். பால் ஜஸ்டின் சொல்கிறான். ஜஸ்டின் நாங்கள் யாருமே அந்த போஸ்ட் கார்டு அனுப்பல, எங்களை நம்பு, இது யாருக்கிட்டையுமே வெளியே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறான். சரி ஒரு டீல் வச்சுக்கலாம், உங்களில் யாராச்சும் அந்த போஸ்ட் கார்டு அனுப்பிச்சேன்னு ஒத்துக்குவாங்க, உங்கள் எல்லாத்தையுமே விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்படி ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கிறிஸ் கேட்குறான். நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளாட்லாம் அப்படிங்கிறான். சும்மா பயமுறுத்தாத போடா அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். இப்போ தெரிஞ்சிருமில்ல யார் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. அண்ட் ஜஸ்டின் பாட்டிலை சுற்றி விடுறான், அந்த ஜமாவை பார்த்து நிற்குது. ஜமாட்ட ட்ரூத் ஆர் டேர் ஜமா அப்படின்னு கேட்குறான். ஜமா சொல்கிறா ட்ரூத் அப்படின்னு. இப்போ சொல்ல யார் போஸ்ட் கார்டு அனுப்பிச்சு வச்சா அப்படின்னு, எனக்கு உண்மையாலுமே தெரியாது அப்படின்னு ஜமா சொல்கிறா. ஜஸ்டின் ஜமாவை சப்புன்னு அப்பிடுறான். கிறிஸ் உடனே பொம்பளைங்கிட்ட உன் வீரத்தை காமிக்கிற, முடிஞ்சா என்ன அவுத்துடுறா அப்படிங்கிறான். மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குற உண்மை சொல்லு, இங்கே இருக்கிறவங்கள யார் அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிறிஸ் தான் அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜமா சொல்கிறா. என்னை மன்னிச்சிரு சாரி கிறிஸ்ன்னு ஜமா கேட்குறா. எலினோ சொல்கிறா கிறிஸை விட்டு ஜமா போகிறது காரணம் ஃபிலிக்ஸ் தான், கிறிஸ் தான் அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஜஸ்டின் கேட்குறான் அப்போ நீ தான் அனுப்பிச்சியா கிறிஸ் அப்படின்னு. இல்லைன்னு கிறிஸ் சொல்கிறான். வண்டியில் வர்றப்ப கூட அடிக்கணும்னு சொன்னே இல்லை அப்படின்னு லூக் சொல்கிறான். ஆமாண்டா உன்னையும் தான் அடிக்கணும்னு பார்க்குறான் அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். சரி இருங்க அப்போ அந்த லெட்டர் வந்த டேட் சொல்லுங்க அப்படிங்கிறான். 7/7ன்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஓ அந்த டேட்டில் நான் 3 மாதம் ஸ்பெயினில் இருந்தேன், நான் எப்படி அந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பேன் சொல்லு பால் அப்படிங்கிறான். ஆமாம் அவன் 3 மாதம் ஸ்பெயினில் தான் இருந்தேன் அப்படின்னு பால் சொல்கிறான். எலினோ சொல்கிறேன் இல்லை நீ வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து கூட அந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பில்ல அப்படின்ட்டு எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஜஸ்டின் துப்பாக்கியை மேலே பார்த்து சுட்டுட்டு எல்லாருமே அமைதியாக இருங்க, எப்படி இருந்தாலுமே உண்மை வெளியே வந்தாகணும், இல்லைன்னா நம்ம திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். பாட்டில் சுற்றி விடுறான். அது கிறிஸை பார்த்து நிற்குது. கிறிஸ் கிட்ட கேட்குறான் ட்ரூத் ஆர் டேர் கிறிஸ் அப்படின்னு. டேர்ரா பண்ணாடு அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். ஜஸ்டின் உள்ளே போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறான். அப்போ எல்லாருமே லூக் கிட்ட லூக் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு லூக் சொல்லிடுறான். ஜஸ்டின் உள்ளேருந்து ஒரு டேபிளில் தள்ளிட்டு வரான். இப்போ நம்ம ஆசிட் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம், இதுதான் நாங்கள் கைதிகளுக்கு நிறையா பண்ணுவோம், ரொம்ப ஈஸியானது கூட, இனிமேல் தான் விளையாட்டு ரொம்ப சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறான். ஜமா சேரை கீழே சாச்சிட்டு ஜமா வாயில் ஒரு டியூப் எடுத்து சொருகிறான். ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, ஒரு பாட்டிலில் ஆசிட் இருக்குது, நீ சூஸ் பண்ணு கிறிஸ் அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு கிறிஸ் சொல்லிடுறான். அப்போ சொல்லு லெட்டரை யார் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறேன்லடா அப்படிங்கிறான். நான் சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அவள் செத்துருவா, நீ சூஸ் பண்ணு கிறிஸ், அவள் பொழைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். நீ 1ஆம் நம்பர் சைக்கோடா அப்படின்னு சொல்கிறான். அதிகமாக பேசாத, ஏதோ ஒரு பாட்டில் சொல்லு அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். நீ என்னதான் கேட்டாலுமே நான் ஒன்று தான்டா சொல்லுவேன், நீ ஒரு 1ஆம் நம்பர் சைக்கோடா அப்படின்ட்டு கிறிஸ் சிரிக்கிறான். உனக்கு நான் 5 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே சொல்லிடு அப்படிங்கிறான். ப்ளீஸ் அவளை விட்டு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். சரி 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 நான் லெஃப்ட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். அந்த பாட்டிலை திறந்து விட்டுறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜமாவோட வாய்க்குள்ளே போகுது. அப்புறம் ஜமாக்கு என்னமோ ஆற மாதிரியே இருக்குது, ஆனால் நல்ல வேலை ஜமாக்கு எதுவுமே ஆகலை.
ஜஸ்டின் சொல்கிறான் நல்ல சாய்ஸ் கிறிஸ் பரவாயில்ல அப்படிங்கிறான். ஜமாவை நேராக நிற்க வச்சுட்டு ஜமாட்ட கேட்குறான் இப்போ நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு. ஜமா அவனோட மூஞ்சிலேயே துப்பிடுறான். சாரி பேபி என்னை மன்னிச்சிரு, அவன் தான் என்னை மிரட்டி இப்படி பண்ண வச்சான் அப்படின்ட்டு கிறிஸ் சாரி கேட்குறான். அப்புறம் திரும்பவும் அந்த பாட்டிலை சுற்றி விட ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த பாட்டில் யார்கிட்ட நிற்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அது ஜஸ்டினை பார்த்தே நிற்குது. ஓகே நான் வந்து ட்ரூத்தை செலக்ட் பண்ணுறேன், இப்போ உங்கள் டேன் அப்படிங்கிறான். எங்கள் 5 பேர்த்து எதுக்காக செலக்ட் பண்ண அப்படின்னு ஜமா கேட்குறான். ஃபீலிக்ஸ் ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தான், அந்த ஃபோட்டோவில் உங்கள் 5 பேர்த்தோட மூஞ்சி தான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்தது, அதனால தான் உங்களை சூஸ் பண்ண அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். எலினோ சொல்கிறா ஓ அந்த ஃபோட்டோனால தான் எங்களை எல்லாம் சூஸ் பண்ணியா அப்படிங்கிறா. எனக்கு அந்த ஃபோட்டோ ஆதாரமே போதும் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். எல்லாமே அந்த ஃபோட்டோனால தான் வந்தது அப்படிங்கிறா. பாட்டில் சுற்றி விட்றான். அது இப்போ எலினாட்ட நிற்குது. பியூட்டிஃபுல் எலினா, இப்போ நீ சூஸ் பண்ண இந்த ஆசிட் டெஸ்ட்டை யார் மேலே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறான். இல்லை இது யார் மேலேயுமே பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறா. இல்லை நீ யாரையாச்சும் சூஸ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைனா அது உண்மையிலே பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். சொல்லு யாரையாச்சும் நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். நான் கிறிஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்றா. என்னை மன்னிச்சிரு கிறிஸ், சாரி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு எலினோ சொல்கிறா. பால் வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். ஜஸ்டின் லூக் கிட்ட லூக் அந்த தண்ணி எடுத்து கொடு அப்படிங்கிறான். லூக் தண்ணி கொடுக்குறப்ப பால் சொல்கிறான் டே உன்னால் அந்த டேபிள் இருந்து ஏதாச்சும் டூல்ஸ் எடுக்க முடிஞ்சா எடுத்து விடா, அதுவும் மறைச்சு வைக்கிற மாதிரி ஒரு டூல்ஸ் எடு அப்படிங்கிறான். இல்லை அவனுக்கு தெரிஞ்சு அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா டே அவன் எல்லாரையுமே கொல்ல பார்க்குறான்டா, கடைசியில் உன்னையும் கொன்றுவான், இல்லைன்னா இங்கே பாரு அவன் பாட்டிலை சுற்றி விட்றப்ப கீழே குமிவான், அப்போ அவன்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்துரு அப்படிங்கிறான். இல்லை என்னால் முடியுமான்னு தெரியலையே அப்படிங்கிறான். ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பால் சொல்கிறான். ஜஸ்டின் அந்த ஆசிட் டேப்ல எழுதிட்டு வர்றப்ப கிறிஸ் நான் தானே அந்த லெட்டர் அனுப்பிச்சேன் அப்படிங்கிறான். ஜஸ்டின் சொல்கிறான் நீ தான் ஸ்பெயினில் இருந்து இல்லை கிறிஸ். இல்லை நான் ஸ்பெயினுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் எழுதிட்டேன். எலினோ சொல்கிற மாதிரி நான் தான் எங்கள் அம்மாட்ட கொடுத்து அதை போஸ்ட் பண்ண சொன்னேன். இல்லை கிறிஸ் நான் கேட்குறப்பவே நீ சொல்லியிருக்கணும், டூ லேட், இப்போ வேற யாராச்சும் தான் அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிறான். கிறிஸ் சொல்கிறான் ஐயோ யாராச்சும் ஒத்துக்குவாங்களே அப்படிங்கிறான். கிறிஸை கீழே இழுத்து கிறிஸோட வாயில் அந்த பைப்பை சொல்கிறான். அப்போ பால் சொல்கிறான் உன் தம்பி ஒரு முட்டாள்றான், அவன் ஒரு சைக்கோ, அவன் கூட எல்லாம் யாரா சேருவா அப்படிங்கிறான். நீங்கள்லாம் அவனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், அவனுக்குலாம் எந்த ஃப்ரெண்டுமே இல்லைடா, யாருமே அவங்க கூட சேர மாட்டாங்க அப்படின்னு பால் சொல்கிறான். அப்போ கிறிஸ் என் தம்பி அடிக்கிறப்ப நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா அப்படிங்கிறான். அந்த கேம் விளையாடுறப்ப நான் கீழே இல்லை, நான் ரூமில் இருந்தேன் அப்படின்னு பால் சொல்கிறான். நானும் எலினோரும் ரூமில் தனியாக இருந்தோம், அதை உன் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், அப்போ நான் அவனை வெளியே போட கே பையில அப்படின்னு சொன்னேன்டா அப்படின்னு பால் சொல்கிறான். அப்போ நீ என் தம்பியை கேன்னு சொல்லியிருக்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் தம்பியை நீ கேன்னு சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த லெட்டரை நான் ஆனால் அனுப்பலை, இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு பால் சொல்லிடுறான். இப்போ நீ சொல்லு பால், லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்குறான். நாசமாக போவடா அப்படின்னு பால் சொல்கிறான். லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறான். லெஃப்டா அப்படின்னு பால் சொல்லிடுறான். லெஃப்டா ஓகே அப்படின்னு அந்த பாட்டிலை திறந்து விட்றான். கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸோட வாய்க்குள்ளே அது போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கிறிஸோட வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. கிறிஸோட வயிற்றுலலாம் புகையாக கிளம்புது. கிறிஸ் அங்கேயே இறந்துடுறான். ஜமா சொல்கிற பால் சொல்கிற மாதிரி நாங்களாம் ஃபீலிக்ஸோட ஃப்ரெண்டே கிடையாது, ஆனால் ஃபீலிக்ஸை பற்றி எனக்கு தெரியும், ஃபீலிக்ஸ் மட்டும் இங்கே இருந்தானே அவன் இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான், ஆனால் நீ ஃபீலிக்ஸ் பேரை சொல்லிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜமா சொல்கிறான். நானும் என் தம்பியும் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம், என் தம்பிகிட்ட சில குறைகள் இருக்குது, அது எனக்கும் தெரியும், அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, அவனுக்காக தான் இங்கே நானும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பேசுனது போது திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கலான்னு பாட்டிலை சுற்றி விட்றான். அப்போ காலேஜ் ஃப்ரெண்டு அவனா வெளியே இன்னொருத்தன் வந்துடுறான். அது யார் உன்னோட ஃப்ரெண்டா, லூக் போய் பேசி அவனை அமுச்சுடு, நான் உள்ளேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன், ஏதாச்சும் ட்ரை பண்ணினா அப்புறம் பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படிங்கிறான். லூக் சொல்கிறான் டே இங்கேருந்து போடா அப்படிங்கிறான். டே என்னை விட்டு எல்லாருமே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்களா, இல்லை இங்கேருந்து போ அப்படின்னு லூக் சொல்கிறான். சொன்னால் கேளுடா இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறான். முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜஸ்டின் வெளியே வரான். லூக் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் அமுச்சு வச்சிடறேன் அப்படிங்கிறான். ஜஸ்டின் சொல்கிறான் சரி வாங்க நீங்கள் ஏன் என் பார்ட்டியில் கலந்துக்கூடாது அப்படிங்கிறான். இல்லை பரவாயில்ல நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜமா மெதுவாக சேர் அப்படியே டேபிள்கிட்ட நகர்த்திட்டே போகிறான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் அவனை பிடிக்கலான்ட்டு போகிறப்ப ஜஸ்டினோட கண்ணிலேயே அவன் ஸ்ப்ரே அடிச்சிடறான். ஜஸ்டின் எந்திரிச்சு அவனை அடித்து அவனோட கையை உடச்சிட்றான். ஜமா இந்த சைடு டேபிள் கிட்டே விழுந்துடுறான். எலினோ சொல்கிறான் உன் கை கிட்ட தான் அது கிடக்குது எடுத்துருங்கிறான். இல்லை எனக்கு எட்ட மாட்டேது அப்படின்னு ஜமா சொல்கிறான். லூக் சொல்கிறான் ப்ளீஸ் அவனை விட்டுடு அப்படிங்கிறான். இங்கே பாரு லூக் இதில் 3 புல்லட் இருக்குது, இதுலேருந்து ஒரு புல்லட் அவன் மேலே படலனாலே நான் அவனை விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்போ என்ன நான் சுடணுமா இவனை அப்படின்னு லூக் கேட்குறான். நான் இவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் லூக், அப்படி இல்லைன்னா நீ என்ன சுடு, நான் செத்துட்டா நீங்கள் எல்லாருமே தப்பிச்சிடலாம், நான் சாகலைன்னா நான் உன்னையும் கொன்றுவேன் அப்படின்னு ஜஸ்டின் சொல்கிறான். ஜமா ஒரு ரம்பத்தை எடுத்து அவளோட கட்டை அவுத்துக்கிட்டு இருக்கா. லூக் அவனோட ஃப்ரெண்டையே சுட்டுறான். இந்த சைடு ஜமாவும் அவளோட கட்டை அவுத்துறா. எலினோ ஜமாட்ட சொல்கிறா ஜமா நீ இங்கிருந்து தப்பிச்சுப்பா அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் 2 பேரும் எங்களை விட நீ இங்கிருந்து தப்பிச்சுப்பா அப்படின்னுறா. ஜமாவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. ஜஸ்டின் சொல்கிறான் சூப்பர் லூக் நீ ரொம்ப தைரியசாலி தான் அப்படிங்கிறான். ஐயோ இது யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். இது யாருக்குமே தெரியாது லூக், எங்கள் அப்பா ஆளுங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க, நம்மளை சட்டத்தாலேயே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்போ உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமா, என்னை விட ரொம்ப பாதிக்கப்பட்டவரே அவர் தான் அப்படிங்கிறான். 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஜமா இல்லை. ஜஸ்டின் லூக் நீ இவங்களை பார்த்துக்கோ நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜஸ்டின் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஜமா ஓடி போய் அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடிடுறா. ஜமா மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. அப்புறம் கீழே ஒரு ஒயரை பார்க்குறா, அந்த ஒயரை ஃபாலோ பண்ணியே போகிறா. அப்புறம் அவள் உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே போய் பார்த்தா பெட்டில் ஃபிலிக்ஸ் இருக்கான். பையன் அரை உயிரில் ஒரு லேப்டாப் மேலே வச்சுக்கிட்டு அந்த கேபினில் நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கான்.
சொல்றான். எலினோ சொல்றான் எங்களை அவுத்து விடு லூக் அப்படிங்கிற. இல்ல நான் மாட்டேன் அப்படிங்கிறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எலினோ கேட்கறா. லூக் சொல்றான் நான் ஜேலஸை கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். அதனால என்ன நீ என்ன வருத்தப்படுறியா அப்படின்னு எலினோ சொல்றா. ஜமா கேட்கற நீ என்ன இங்கிருந்து எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நீ ஏன் இப்படி பண்ண? அன்னைக்கு கிறிஸ் ஆரம்பிச்சப்பவே நான் தடுத்துருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ எங்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஜமா சொல்றா. டக்குன்னு பின்னாடி பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த ஒரு கிழவன் டபுள் பேரல் கண்ணு வச்சு நின்றுட்டு இருக்கான். நான் தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜஸ்டின் ஐயா என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு, நீ அவங்ககிட்ட போகாத ஒழுங்கா தள்ளிவா அப்படின்னு அந்த கிழவன் சொல்றான். ஜமா கட்டளை கீழே ஓடிறான். அந்த கிழவன் காலை பிடிச்சி இழுக்க பாக்குறான். அவனோட வாயிலேயே ஜமா எட்டி வச்சிடறான். மேல எந்திரிச்சு ஃபீலிக்ஸோட கழுத்துலயே கத்தி வச்சிடறான். நீ தானே இவனை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த கண்ணை கீழே வச்சுட்டு இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா இவனை கொன்றுவேன், ப்ளீஸ் இங்கிருந்து போ அப்படிங்கிறா. அவனும் அந்த கண்ணை கீழே வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த கண்ணை ஜமா எடுத்துட்டு மெதுவா கதவு கிட்ட போறா. டக்குன்னு அந்த கிழவன் உள்ள வந்து அந்த கண்ணை புடுங்க பாக்குறான். ஜமா அவனோட மூஞ்சிலேயே சுட்டறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஜஸ்டின் கார்ல வந்துடுறான். மெதுவா வெளியே போறப்ப மேல ஏதோ சவுண்டு கேட்குன்னு மேல பாக்குறான். சைட்ல அங்கிருந்து ஜஸ்டின் ஓடி அந்த ஜமாவை பிடிச்சிடறான். அண்ட் அப்புறமா இந்த சைடு காமிக்கிறாங்க. லூக் சொல்றான் என்னை வந்து ஜஸ்டின் காப்பாத்துவான், அவன் குடும்பம் என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான். எலினோ சொல்றான் இன்னும் நீ அவனை நம்பறியா? ஒரு போஸ்ட் கார்டியா எப்படி பண்ணிட்டு இருக்கான் பார்த்தல, அவன் ஒரு சைக்கோங்கிறத மறந்துடாத. ஃபீலிக்ஸ்க்கு இருக்குன போட்டோல அதுல மூஞ்சி தான் இருந்தது, மறந்துடாத அப்படிங்கிறா. ஒரு நிமிஷம் சரி நீயும் தானே அந்த போட்டோல இருந்த, அப்ப நீ தானே அந்த போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்க, சொல்லு லூக் அப்படின்னு எலினோ கேட்கறா. லூக் வாய மூடு அப்படின்னு சொல்றான். சொல்லு எதுக்காக அந்த போஸ்ட்டுக்கு அனுப்பிச்ச? ஏன்னா எனக்கே தெரியல எதுக்கு அனுப்பிச்சேன்னு அப்படின்ட்டு லூக் அழுகுறான். நானும் ஜோனஸும் ஃபீலிக்ஸை இன்டர்நெட்ல பார்த்தோம், அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு? எங்களை மாதிரி பசங்கள்லாம் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவெல்லாம் நிறைய பணம் வச்சுக்கிட்டு அங்க சந்தோஷமா இருக்கான். அவனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த லெட்டரையே எழுதி போஸ்ட் பண்ணேன், அதுவும் ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணேன். யாராச்சும் ஒரு லெட்டருக்காக சூசைட் பண்ணிப்பாங்களா? அவன் சுத்த ஒரு சைக்கோ அப்படிங்கிறான். பால் சொல்றான் ஆமாண்டா தம்பி மாதிரி தாண்டா அண்ணனும் ஒரு பெரிய சைக்கோவா இருக்கான், இதுல உன் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறான். பாத்தியா அப்படின்னு லூக் சொல்றான். இந்த சைடு ஜமாவை இழுத்துட்டு போய் நீ தான் இவனை இப்படி பண்ணியா? இல்ல அதை நான் பண்ணல, அவனே தான் அவனுக்கு பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஜமா சொல்றா. அவன் கூட நான் பல மாசம் உட்காந்துருக்கேன், அவனோட பலவீனத்தை அவன் உணரணும், அது மட்டும் இல்லாம அவனை இப்படி ஆக்கினவங்களையும் அவன் பார்க்கணும், அதனாலதான் அவனை இன்னுமே நான் உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு ஜஸ்டின் சொல்றான். ஒருவேளை நானும் ஃபீலிக்ஸ் மாதிரி இப்படி கை காலெல்லாம் கிடந்து நான் கண்ணை காமிக்கிறவங்க எல்லாத்தையுமே நீ கொன்றுவியா? அன்னைக்கு நாங்க தான் ஃபீலிக்ஸை கடைசியா வெறுப்பேற்றணும், ஆனா அவனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் நாங்க எதுவுமே செய்யல அப்படின்னு ஜமா சொல்றான். நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான், ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்ட்டு ஜமா கழுத்தை பிடிச்சி நெருக்கிடுறான். ஜமாவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அழகா தான் இருக்கு, அதனாலதான் நீ மயங்கி இருக்க அப்படின்ட்டு ஜமாவோட கழுத்தை பிடிச்சி கடைசியா ஒரு முத்தம் கொடுத்துரு அப்படின்ட்டு முத்தம் கொடுக்க வச்சிடறான். அண்ட் இந்த சைடு பால் லூக் கிட்ட சொல்றான், டே நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறான். எனக்கு நிறைய அடிபட்டுருக்கடா, ரத்தம் வேற நிறைய போயிருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, கடைசியா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் எடுத்தா அப்படின்னு கேட்கறான். நான் உயிர் வாழ்றதுக்கு ஒரே ஒரு ஃபோன் தான்டா கேட்கறேன், ப்ளீஸ் அது மட்டும் எடுத்தா ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பால் லூக் கிட்ட கேட்கறான். லூக் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போய் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இங்க வந்து பால்க்கும் ட்ரக்ஸ் கொடுத்துட்றான். அந்த சமயத்துல எலினோ அவளோட விரல் நகத்தை வச்சு அந்த கட்டை ஒத்துக்கிட்டு இருக்கா. எலினோ லூக் கிட்ட ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னு அதை கேட்கறா. லூக் ஒரு சுண்டு விரல்ல அந்த ட்ரக்ஸை தடவிட்டு எலினோக்கு கொடுக்க போறா. எலினோ அவனோட சுண்டு விரலே கடிச்சிடறா, கடிச்சு துப்பிடுறா. பைத்தியக்காரின்ட்டு லூக் எலினோவை அடிக்க போறா. எலினோ ஒரு கையை அவுத்துறா. அதுக்கப்புறம் இன்னொரு கையும் அவுத்துட்டு லூக்கை தள்ளி விட்டுறா. லூக்கு கீழே ஒரு பாட்டில்ல காலு வச்சு கீழே விழுந்துறான். அவனோட மண்டையிலேயே அடிபட்டுறது, அவன் அங்கேயே இறந்துடுறான். அவளோட காலில் கட்டியிருக்க அந்த கட்டையும் அவுத்துட்டு பாலோட கட்டையும் போய் அவுத்துடுறா. வெளியே கார் சவுண்டு கேட்குது. பாலை கூட்டிட்டு தப்பிச்சு போக பாக்குறா. ஜஸ்டின் உள்ள ஃபீனிக்ஸை கூட்டிட்டு வரான். எலினோ ஃபீனிக்ஸை பார்த்து ஏன் மிஸ்டர் சப்பானிட்டு சுட பாக்குறா. அப்புறம் ஜஸ்டின் முன்னாடி ஓடி வரான். ஜஸ்டினை சுட்டுறா. ஜஸ்டின் பக்கத்துல இருக்கிற ஒரு உளி எடுத்து வச்சுக்கிறான். எலினோ கிட்ட போய் இன்னும் ஒரு புல்லட் மீதி இருக்கு சோல்ஜர் பாய் அப்படின்னு சொல்றா. ஜஸ்டின் அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு உளி எடுத்து எலினோவோட கையிலேயே சொருகிறான். எலினோ தவுந்துகிட்டே அப்படியே பின்னாடி போயிடறா. ஜஸ்டின் தவுந்துகிட்டே அப்படியே முன்னாடி வரான். எலினோவோட கழுத்தை பிடிச்சி ஜஸ்டின் நெருக்கிறான். பக்கத்திலேயே பால் தகுந்துட்டு வந்து ஒரு உளி எடுத்து ஜஸ்டினோட காலிலேயே சொருகிடுறான். எலினோ எந்திரிச்சு அந்த ஆசிட் பாட்டில் எடுத்து ஜஸ்டினோட மூஞ்சிலேயே போட்டுறா. ஜஸ்டினுக்கு அரை மூஞ்சி அப்படியே வெந்து போயிருது. அதுக்கப்புறமா எலினோ ஜஸ்டினை கட்டி போட்டுறான். பால் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் ஃபீலிக்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எலினோ சொல்றான். அவங்ககிட்ட நீ என்ன பேச போறான், அவன் ஏற்கனவே பாதி பணமா இருக்கிறான், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாலை வெளியே தாட்டி விடுறா. பால் வெளியே வண்டி கிட்ட போறான். வண்டிக்குள்ள ஜமா இருக்கா. எலினோ ஃபீலிக்ஸ் கிட்ட போய் ட்ரூத் ஆர் டேர் சப்பானி அப்படின்னு கேட்கறான். ஜஸ்டின் அவனை விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிறான். நீ வாய மூடி, இது எல்லாமே உன்னாலதான் வந்தது அப்படின்னு எலினோ சொல்றா. உன் தம்பி சரியா எப்ப தூக்க மாட்டான்னு தெரியுமா? நீ எப்ப ஆர்மில இருந்து வரேன்னு சொன்னியோ அப்போ உனக்கு பயந்துட்டு தான் அவன் தூக்குலயே தொங்கியிருக்கான். உண்மை சொல்லு, அன்னைக்கு நடந்தது யாருக்கு தெரிஞ்சிருன்ட்டு நீ பயத்துல தூக்க மாட்டேன, நீ உன்னோட கண்ணை மட்டும் காமி ஃபீலிக்ஸ் அப்படின்னு எலினோ சொல்றா. ஃபீலிக்ஸ் உடனே ஜஸ்டினை பாக்குறான். அங்க நடந்தது எல்லாமே ஒரு பிராங்க் தான், என்னோட சோம்பேறி பாய் ஃப்ரெண்டு வெறுப்பேற்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணோம், அது ஃபீலிக்ஸுக்கு கூட தெரியும், ஆனா அங்க நிலைமை கைமீறி போயிருச்சு, நான் குடிச்சிருந்தேன், அது ஃபீலிக்ஸுக்கும் தெரியும்,
அங்கே நடந்ததுக்காக தான் இது எல்லாமே. எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் ஃபீலிக்ஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதுக்காக நான் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்கல, ஒரு டொனேஷனாக கேட்டேன். அண்ட் அன்றைக்கி நடந்ததை நான் வீடியோவே எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோவை நான் ஃபீலிக்ஸ்க்கு சென்ட் பண்ணேன். இது பிளாக்மெயிலில் தான் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு எலினோ சொல்கிறா. நீ வேணால் அந்த வீடியோவை பாருன்ட்டு அந்த வீடியோவை ஜஸ்டின்கிட்ட காமிக்கிறா. அந்த வீடியோவில் ஃபீலிக்ஸ் வந்து பால் சொல்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கான். அதை வந்து எலினோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. எலினோ ஜஸ்டின் கிட்ட உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா ஃபீலிக்ஸ் கையில் ஒரு பாம்பை கொடுத்துட்டு இதுதான் உன்னோட வழியை நிறுத்துறதுக்கான நிரந்தரமான வழி அப்படின்னு சொல்லிட்டு எலினோ அங்கிருந்து கிளம்புறப்ப உங்க பார்ட்டிக்கு தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. அழுதுகிட்டே எலினோ காருக்குள்ள போய் உட்கார்றா. பால் சொல்றான் ஜம்மா செத்துட்டா அப்படின்னு. ஃபிலிக்ஸ் அவன் கையில் இருக்கிற கிரெனேட்டை எடுத்து விட்டுறான். அப்புறம் வீடு வெடிச்சிருது. எலினோ சொல்றா இதோட எல்லாமே முடிஞ்சுதுன்னு. அண்ட் படமும் அதோட முடிஞ்சுது ஃப்ரெண்ட். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. அது வந்து தமிழ் டப்ல இருக்கு. முக்கியமா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்க. ஏன்னா படத்தில் அங்கங்க கொஞ்சம் அடல்ட் சீன் வந்துட்டு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்தியாலு. டாட்டா.